ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன டிப்ஸ் பார்க்கலான்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த டிப்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பாம்பூச்சி தாங்க. எங்கள் வீட்டில் பெரிய பெரிய கருப்பாம்பூச்சினா இல்லை, இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கருப்பாம்பூச்சி வந்து நைட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஒரே தொல்லை தான். வந்து நிறைய அங்கங்கே அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தாங்க நிறைய இருக்கும். நானும் வீடியோ பார்த்து நிறைய டிப்ஸ்லாம் வந்துட்டு செஞ்சு பார்த்துட்டேன். வெங்காயம், கிராம்பு, அது மட்டும் இல்லாமல் பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டு பார்த்தா எப்பயாவது அங்கங்கே ஒன்று தான் செத்து கிடக்கும். ஆனால் இந்த ஒரு பொருள் மட்டும் வச்சேங்க நைட்டு தான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா பெருக்கி காமிக்கிறேன். எவ்வளோ கருப்பாம்பூச்சி பாருங்கள். உண்மையாகவே நைட்டு வச்சுட்டு காலையில் போயிட்டு பார்க்கறேன், அவ்வளோ கருப்பாம்பூச்சி செத்து போயிருக்கு. நான் நிறைய டிப்ஸு செஞ்சு பார்த்துருக்கேன், ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஃபுல்லுமே கருப்பாம்பூச்சி தான். இது வந்து கிச்சனில் வந்து சின்ன சின்ன கருப்பாம்பூச்சி தான் இருந்தது. வீட்லேயே இங்கே என்னன்னு தெரியல, சின்ன சின்ன கருப்பாம்பூச்சி தான் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சின்ன கருப்பாம்பூச்சிலேருந்து பெரிய கருப்பாம்பூச்சி வரைக்கும் செத்து கிடக்குங்க. எதுவும் நான் டவுட்டாக தான் வச்சுருந்தேன். ஆனால் கண்டிப்பாக அங்கே பாருங்கள் எவ்வளோ இது செத்து போயிருக்கு பாருங்கள். இதை நீங்கள் குழந்தைங்க வச்சுருந்தா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ வந்து முதல்ல ஹிட்டு அடித்து விட்டால் செத்து போக சொன்னாங்க. அது அடிக்கும் போது ஒரு அலர்ஜி மாதிரியே இருந்தது. ஆனால் இந்த ஹிட்டு இது வந்து ஜெல் மாடலில் விற்கிறாங்க. அதுவும் சிரிஞ்சு நம்ம ஊசி போடுவாங்க இல்லையா, அந்த சிரிஞ்சு மாடலில் இருக்க. அங்கங்கே லைட்டாக நைட்டில் வந்துட்டு அங்கங்கே நம்ம வச்சுட்டு படுத்தோம்னா அப்படியே காலையில் பார்க்கும்போது வீடு ஃபுல்லும் கருப்பாம்பூச்சியாக தான் இருக்குது. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம நைட்டில் வச்சிடலாம். அப்பப்போ தினமும் வச்சுட்டு படுங்க. வச்சுட்டு இது நல்லா சேஃபாக மூடி போட்டு வச்சிடலாம். குழந்தைங்க இருக்கிற இடத்துல வைக்காதீங்க, மறைச்சி எங்கன்னா வைங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லுமே கருப்பாம்பூச்சி தான். எப்படி இருக்கு பாருங்க. அடுத்த வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். மற்ற டிப்ஸ் எல்லாம் நான் உபயோகப்படுத்தி பார்த்தேன், அவ்வளோவா இல்லை. இந்த ஜெல்லை மட்டும் நைட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பார்த்தா இவ்வளோ கருப்பாம்பூச்சி செத்து போயிருக்கு. நீங்களே பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.